ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. இன்று 7/2/2025 குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் சரியான யோகம் அல்ல. 6 மணிக்கு மேல், மாலை 6 மணிக்கு மேல் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் காலை 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் குருவும் இணைந்து இருப்பதால் குரு சந்திர யோகம் என்ற யோகம் உங்களுக்கு உண்டு. தொட்ட காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும் நாளாகவே உங்களுக்கு இருக்கும். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு மிகவும் எளிமையாகவும் மனம் மகிழும் விதமாகவே இருக்கும். உங்களது மேலதிகாரிகளால் இன்று பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் அமையும். எதிர்பார்த்த வெற்றி உண்டு. எதிர்பார்த்த நபரின் உதவியும் உண்டு. தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்காக சிறு சிறு பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அலுவலக பணி நிமித்தம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்வீர்கள். உங்களது அதிகாரிகளின் பேச்சுக்களை நீங்கள் இன்று சிறமேற்கொண்டு அவருக்காக என்று நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வெளிநாடு பயணங்களால் புதிய தொழில் வாய்ப்புகளும் எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். பூர்வீக சொத்து கிடைக்கும் யோகமும் உண்டு. சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். தாய்வழி உறவால் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிட்டும். ஒரு சிலருக்கு இன்று சுப பேச்சுவார்த்தைகள் உங்களது குடும்பத்தில் உண்டாகும். திடீர் தனவரவும் வியாபாரத்தில் திடீர் தன வளர்ச்சியும் தொழிலில் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். கலையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வேலைவாய்ப்பு விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். உங்களது கீழ் வேலை செய்பவர்களால் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கேஸ் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். கவர்ச்சிகரமான ஆடை ஆபரணங்கள் இன்று பெண்கள் வாங்கி மகிழ்வீர்கள். இன்று பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாக இருக்கும். இன்று அனைத்து காரியங்களும் ஈடுபட்டு இன்று வெற்றி காண்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மருத்துவம் மற்றும் மூலிகை, பூமி சம்பந்தமாக தொழில், இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்குவதற்கான தன உதவியும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அது பரிசாகவே கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களுக்கு உண்டாகும். இன்று சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் குருவுடன் இணைந்து இருப்பதால் இன்று எதிர்பார்த்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் உங்களது ராசிநாதன் ராகுவுடன் இணைந்து இருப்பதால் எதிர்பார்த்த வரவுகள் அதிகமாகவே இருக்கும். பணபலம் பெருகும். மனபலம் அதிகமாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள்.
அரசியல் சம்பந்தமாக தலைமை பொறுப்புகளை ஏற்பீர்கள். அதற்கான பயணங்கள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். அரசியல் சம்பந்தமாக முக்கியமான நபரை சந்திப்பதன் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பதவி, தலைமை பொறுப்பு இது போன்றவை இன்று நிகழும் வாய்ப்புகளும் உண்டாகும். குருச்சந்திர யோகம் உங்களுக்கு உண்டு. உங்களது ராசியிலேயே குருவுடன் சந்திரனும் இணைந்து இருப்பதாலும் 2ஆம் இடத்தில் செவ்வாயும் உள்ளதால் பூமி லாபம் உண்டு. திடீர் ஆதரவும் திடீர் தனவரவும் எதிர்பார்த்த வெற்றியும் பாராட்டுகளும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சனியுடன் புதனும் இருப்பதால் இடம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் கூட்டு முயற்சியால் இன்று உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தன வளர்ச்சியும் உண்டாகும். பேரும் பெருமையும் வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். பெண்களுக்கு மிகவும் இனிய நாளாகவும் தனவரவு மிகுந்த நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகளும் உண்டாகும். எதிர்பார்த்த பலனும் இன்று வந்து சேரும் நாளாக அவர்களுக்கு அமையும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபங்கள் உண்டாகும். இன்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். கேஸ் வழக்குகள் யாவும் இன்று சாதகமான பலனை உங்களுக்கு அளிக்கும். திடீரென்று குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். கோபத்தை சற்று குறைத்து கொள்வது நல்லது. உங்களது கோபத்தால் திடீரென்று சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்றே அமைதியாக இருக்கவும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெரியவர்களுக்காக இன்று மருத்துவ செலவுகள் வந்து சேரும். திடீர் பயணங்களால் அலைச்சலும் உண்டாகும். தனவரவும் உண்டாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே செவ்வாய் உள்ளார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனின் இணைந்து இருப்பதால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தான் உங்களுக்கு உண்டாகும். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து இருப்பதால் பூமி லாபம் உண்டு. அரசு வழி உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். அரசால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். பேச்சாற்றல் அதிகமாகும். இடம் சம்பந்தமாக விஷயங்கள் எல்லாம் இன்று தொட்டது துலங்கும் நாளாக இருக்கும். வரவுகள் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வங்கி சம்பந்தமான பணிகளில் எதிர்பார்த்த பலன்கள் வந்து சேரும். நகை கடன் மூலம் சற்று பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த நகை உங்களது கையை கிடைக்கும் விதம் இன்று உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். தனவரவும் அதிகமாக இருக்கும். கட்டிட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், வாகனம் சம்பந்தமாக இடம் விற்பது வாங்குவது, வாகன உதிரி பாகங்கள், கல்வி சம்பந்தமாக இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பண பரிவர்த்தனை, பணம் கொடுப்பது வாங்குவது மற்றும் வங்கி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். உங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இணைந்துள்ளார். பணபலமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பரிசுகளும் பணமும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. பேச்சாற்றல் அதிகமாகும். உங்களது பேச்சு திறமையினால் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்களும் வந்து சேரும். அரசியலில் சிறப்பான பலன் உண்டு. அதிகாரிகளிடம் நீங்கள் மரியாதையுடன் நடந்து கொள்வதால் அவர்களின் ஆதரவும் இன்று உங்களுக்கு வந்து சேரும். இன்று சரியான முடிவை எடுத்து குடும்பத்தில் புதிய தீர்மானத்தை நிறைவேற்றுவீர்கள். நாட்பட்ட கடன்கள் தீரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மனைவியுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். ஆடம்பர பொருட்களுக்காக சற்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பயண அலைச்சலும் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும்.
கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். சுப செலவுகளும் விரய செலவுகளும் இருந்தாலும் தன வளர்ச்சியும் தனவரவும் இன்று அதிகமாக இருப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சந்திரன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவுடன் இணைந்துள்ளார். இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும். கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணங்கள் செய்வீர்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கான தன உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். அதிகாரிகளுக்கு இன்று எதிர்பார்த்த பலன்கள் உண்டாகும். சீருடை அணிந்தவர்களுக்கு இன்று சிறப்பான பலன்கள் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும். கலைத்துறையில் கலைஞர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகள் உண்டாகும். கதை எழுதுபவர்களுக்கும் மற்றும் சினிமா இது போன்ற துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் புதிய முயற்சியும் அதை வெற்றியாகும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். பூர்வீக சம்பந்தமாக பேச்சுவார்த்தை குடும்பத்தில் எழும். சட்ட சிக்கல்கள் தீரும். தடைகள் யாவும் விலகி இன்று நீங்கள் தூர பயணம் மேற்கொள்ள கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்து சேரும். அமைதியாக இருந்து இன்று காரியத்தை சாதிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. திடீர் பயண அலைச்சலும் பயணங்களால் வெற்றியும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது வெளிநாட்டிலோ அல்லது நமது நாட்டிலேயோ இருக்கும் விதமாகவே இருக்கும். இன்று மனைவி குழந்தைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பெண்களுக்கு பூர்வீக சொத்து வந்து சேரும் வாய்ப்பும் உண்டாகும். மனைவியால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்களால் இன்று ஆதாயமும் உண்டாகும். பெண்களுக்கு சிறப்பான யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். பூமி கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். தாயார் வழி பூமி சொத்தை கைவரும் பாக்கியமும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அரசியலில் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வருவதற்கான செய்தியும் யோசனையும் உண்டாகும். நாகரீகமாக உடை அணிவதற்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். ஆடம்பரமாக செலவுகள் இன்று அதிகமாக இருக்கும். சுய தொழிலில் லாபம் அதிகமாக உண்டு. புத்திரர் சம்பந்தமாக புத்திர பாக்கியமும் உங்களுக்கு வந்து சேரும். வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த நற்செய்தியும் தன லாபமும் தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். காத்திருந்த இனிய செய்தியால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். வாசனை பொருள்கள் சம்பந்தமாக தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். நறுமணப் பொருள்களால் மற்றும் பால் சம்பந்தமாக உணவு சம்பந்தமாக இனிப்பு பொருள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தனவரவும் இரட்டிப்பு லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். அரசு தொழிலில் ஆதாயம் உண்டாகும். ஆதரவு உண்டாகும். அரசு வழி உங்களுக்கு எதிர்பார்த்த செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு தொழில் கிடைக்க வாய்ப்பும் வந்து சேரும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் பணிசுமை சற்று குறையும். இடம் மாற்றம், சம்பள உயர்வு, பதவி மாற்றம் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளும் உண்டு. இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் நீங்கள் இணைய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு பிடித்தமானதை வாங்கி கொடுப்பீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்து இருப்பதால் இன்று தொழிலில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். தன வளர்ச்சி அதிகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பிரயாண அலைச்சல் சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் இன்று உங்களுக்கு வரவிருக்கும் தனம் அதிகமாக கிடைப்பதால் அதையெல்லாம் மறந்து விடுவீர்கள். வித்வான் என்ற பெயர் உங்களுக்கு கலைத்துறையில் உங்களுக்கு கிடைக்கும். வேலை நிமித்தம் உங்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களது திறமையால்
நீங்கள் மாற்றிவிட்டு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். அரசியலில் நீங்கள் எதிர்பார்த்த விதம் நற்செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். எதிர்பார்த்த இனிய செய்தி, சுப செய்திகள் குடும்பத்திற்கு வந்து சேரும். தடைகள் யாவும் விலகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் மாறும். பூர்வீக சொத்தால் தந்தை மகன் குடும்பம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு சற்றே பின்னடைந்து மாறி இருக்கும் சிலருக்கு அது சம்பந்தமாக பேச்சுவார்த்தையும் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வெற்றியும் தனவரவும் உண்டாகும். வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகன சம்பந்தமாக தொழிலை கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சிறு சிறு கேஸ் வழக்குகள் வந்து போகும். எனினும் கவலை வேண்டாம், சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனைவியால் அல்லது கணவனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தீர்மானமான முடிவுகளை சாதகமாக்கிக் கொள்வீர்கள். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவலக பணிச்சுமை உங்களுக்கு இன்று சாதகமான பலனை தரும். இடமாற்றம், பதவி மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை உண்டாகும். அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். அதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பூமி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு இன்று அதற்குரிய செய்தியும் வந்து சேரும். தனவரவும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பூமியால் லாபம் இரட்டிப்பாகும். பூமியில் விளையும் பொருள்களில் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் ஆதாயமும் உண்டாகும். இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். புதிய தொழிலில் நீங்கள் சிறப்பாக ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தனவரவும் அதிகமாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். இன்று கடன் பிரச்சனை சாதகமான முடிவுக்கு வரும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக நடக்கும். குடும்பத்தில் திடீர் சுப நிகழ்ச்சிகளுக்கான செய்திகள் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களுக்காக சற்று மருத்துவ உதவிகள் தேவைப்படும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் அதிகமாக இருக்கும். ஆதரவும் பெற்றோர்களிடமிருந்து உண்டாகும். நினைத்த காரியம் வெற்றியாகும். தடைகள் அகலும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனியுடன் உள்ளதால் இன்று நீங்கள் தைரியமாக ஈடுபட்டு நீங்கள் நினைத்த காரியத்தை முடிப்பீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும். கடுமையாக உழைப்பீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு கிடைக்காமல் போகும் வாய்ப்பும் உள்ளதால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் வந்து சேரும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிக்காக தேதிகள் நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கவோ அல்லது பூமி வாங்கவோ, ஒரு சிலருக்கு வாகனம் கிடைக்கும் யோகமும் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி பயணத்தில் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் வெற்றியும் வந்து சேரும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் புதிய புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும் அதற்கான தனவரவும் எப்படி கிடைப்பது என்ற யோசனையில் இருந்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு உண்டாகும். பரம்பரை சொத்திற்காக சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அது உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவும் இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். இரும்பு சம்பந்தமாக உலோக சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து அனைவராலும் பாராட்டு கிடைக்கும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கல்வி சம்பந்தமாக பிரயாண அலைச்சல் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக நீங்கள் புதிய தொழில்நுட்ப
கல்வி முறையால் அல்லது புதிய பொருளை கண்டுபிடிப்பதன் மூலமாக இன்று உங்களுக்கு பாராட்டும் மட்டும் அல்லாமல் அதை அடுத்தவர் வாங்கும் யோகமும் வந்து சேரும். அப்படியாக உங்களுக்கு தனவரவு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் கண்டுபிடித்த அந்த தொழில்நுட்பம் மூலமாக நீங்கள் எதை கண்டுபிடித்தீர்களோ அதற்கான பாராட்டும், அதனால் தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். இடமாற்றம் சம்பந்தமாக செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அரசு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த நற்செய்தியுடன் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். செய்யும் தொழிலில் ஆத்மார்த்தமாக செய்வீர்கள். கூட்டு தொழில்கள் யாவும் வெற்றியாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். அதனால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. பிள்ளைகளுடன் வீண் வார்த்தைகள் பேச வேண்டாம். கணவன் மனைவியிடையே கலகங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருக்கவும். பிரயாணத்தை சற்று தள்ளி போடவும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வருவதற்கு சற்று தாமதமாகும். கடன் உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கும் சற்று தாமதமாகும். தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. தொழிலில் வழக்கம் போல் நீங்கள் செய்யும் தொழில் நன்றாகவே இருக்கும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். தன லாபமும் உங்களுக்கு உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம். தேவையில்லாத கேஸ் வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் நீங்களும் வம்பில் மாட்டிக்கொள்ளாமல் கவனமுடன் இருக்கவும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் இன்று புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வழக்கமாக செய்யும் பணிகளில் கவனமாக இருக்கவும். வீண் கோபம் வேண்டாம். வீண் வார்த்தைகளை விரயமும் செய்ய வேண்டாம். இன்று சற்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பூமி சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சேரும். கவனமுடன் இருக்கவும். உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரன் உள்ளதால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடித்து பாராட்டுகள் பெறுவீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளவும். நண்பர்களுடன் கலகங்கள் செய்ய வேண்டாம். கோபத்தை சற்று கட்டுப்படுத்தி கொள்ளவும். கடன் தொல்லைகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். எனினும் தனவரவு நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். உறவினர் வருகையால் சுப தேதி நிச்சயிக்கப்படும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று தைரியமாக நிறைவேற்றுவீர்கள். கண் சம்பந்தமாக பிரச்சனை சற்று அலட்டும். சமயோஜித புத்தியால் இன்று பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கூட்டுத் தொழில்களில் லாபம் அதிகமாகும். வாகன சம்பத்து உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமி லாபம் உண்டாகும். பூமியே தொழிலாக கொண்டவர்களுக்கும் கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல், பூமி விற்பது வாங்குவது, கட்டடம் தொழிலாளர்கள், கட்டடம் கட்டி கொடுக்கும் தொழிலாளர்கள், இது போன்ற தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று தனலாபம் அதிகமாகவே இருக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தேடுதல்கள் அதிகமாகும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். உடல் சூடு சற்று அதிகமாக இருப்பதால் உடலில் சிறு சிறு கொப்புளங்கள், தோல்வியாதிகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எதிர்பார்ப்புகள் இன்று உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.
தொழிலில் போட்டி மனப்பான்மை குறையும். எதிரி தொல்லைகள் சற்று விலகும். நண்பர்களுடன் இனிமையாக பழகுவீர்கள். நண்பர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த தன உதவி கிட்டும். கடன் தொல்லையிலிருந்து சற்று ஆறுதல் உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு பரிசு பொருள்கள் கைகளுக்கு வரும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும். இன்று அனைத்தும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். இன்று தனவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தந்தை வழி ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தந்தையாரால் நீங்கள் எதிர்பார்த்த தன லாபமும் பூமி லாபமும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உங்களது ஆசைப்பட்ட பொருள் உங்களது கைக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவுடன் சந்திரனும் இணைந்து இருப்பதால் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். கனவுகள், ஆசைகள், எண்ணங்கள் இன்று பூர்த்தியாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வாய்ப்புகள் அதிகமாகும். கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசு தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டாகும். தலைமை பதவி அல்லது இடம் மாற்றம் அல்லது தொழில் மாற்றம், எதிர்பார்த்த இடத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, இது போன்ற பாக்கியமெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த தனலாபம் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் வெற்றியும் ஆதாயமும் அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சியில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் யாவும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும். பயணங்களால் எதிர்பார்த்த தனவரவும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். இன்று அனைத்தும் வெற்றியாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். விலையுயர்ந்த பொருள்கள், அது 4 சக்கர வாகனம் அல்லது வீடு, பூமி சம்பந்தமாக மற்றும் விலையுயர்ந்த பொருள்கள் இன்று வாங்கும் யோசனை உண்டாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கல்வி சம்பந்தமாக தனவரவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பூமியில் விளையும் பொருள்களால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன லாபம் உண்டு. வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று அதிகமான லாபம் வந்து சேரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எதிரி தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தைரியமாக நின்று காரியத்தை இன்று சாதகமாக்கிக் கொள்வீர்கள். இன்று மனமகிழும் நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனுடன் இருப்பதால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை தரும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். அவர்களால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். தனலாபம் அதிகமாகும். கற்ற கல்விக்கு தொடர்பில்லாத வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திடீர் அவமானங்கள் மற்றும் மனத்துயரங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். திடீரென்று மற்றவர்களின் கேலி பேச்சால் சற்று மன வருத்தம் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கும் வேளையும் வருவதால் சற்று கவனமாக இருக்கவும். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக லாபம் உண்டாகும். தொழிலில் லாபம் அதிகமாக இருக்கும். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு, இரும்பு சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கடன் தொல்லைகளுக்கு இன்று முடிவு கட்டுவீர்கள். கடன் தொல்லை சம்பந்தமாக இன்று அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வேறு கடன் வாங்கி கொடுக்கும் சூழலும் உங்களுக்கு உருவாகும். எனினும் தனவரவு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வரும் யோகமும் உண்டாகும். அரசியலில் இன்று புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதற்கான செய்தியும் வந்து சேரும்.
அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு மனத்துயரங்களும் உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம், ஒரு சிலருக்கு தலைமை பதவி, இது போன்ற யோகங்களும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் சனியுடன் புதன் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் உள்ளதால் பேராசைகள் சற்று அதிகமாகும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இதை செய்தால் இத்தனை கிடைக்கும், அதை செய்தால் இத்தனை கிடைக்கும் என்று கொஞ்சம் பேராசை வரும். அதற்காகவே நண்பர்களும் இருப்பார்கள், இதை செய்தால் இவ்வளவு கிடைக்கும் என்று கவனமாக செய்யவும். ஆனால் உங்களுக்கு இரட்டிப்பு லாபமே உண்டாகும். நீங்கள் இன்று செய்யும் தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கால்நடைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக இன்று வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்கு இருப்பின் அவை சாதகமான பலன்கள் தரும். வேறு எந்த கேஸாக இருந்தாலும் அது இன்று வெற்றி கிடைக்கும் விதமாகவே இன்று அமையும். தொழிலில் தனவரவு இரட்டிப்பாக இருக்கும். வாகன தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம் மிகுதியாகவே இருக்கும். இன்று கணவன் மனைவியிடையே அன்பும் மேலோங்கும். குழந்தைகளுடன் இன்று மகிழ்ச்சி பயணம் செய்வீர்கள். நண்பர்களுடன் மகிழ்ச்சி பயணம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். வெளியூர் பயணத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறைக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். தனவரவும் மனமகிழ்ச்சியும் இன்று அதிகமாகவே இருக்கும். இன்று மிகவும் சிறப்பான நாளாக அமையும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் உள்ளதால் குருச்சந்திர யோகமும் உண்டு. ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய், உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் ராகுவும் இருப்பதால் இன்று தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். ஒரு சிலருக்கு சிறு சிறு பொருள்கள் காணாமல் போகவோ அல்லது அது கை நஷ்டம் வரவோ கூடிய சூழ்நிலை உருவாவதால் கவனமாக இருக்கவும். திடீரென்று பொன் பொருள்கள் காணாமல் போகும் நிலை ஏற்படலாம். கவனக்குறைவால் கை தவறி அது தவறி விழவோ அல்லது நம் காதில் மாட்டியிருக்கும் கம்மல்கள் அல்லது வேறு ஏதாவது பொருள்கள், கழுத்தில் அணியும் ஆபரணங்கள், இது போன்ற தங்க நகைகள் கையிலிருந்து நம்மிடம் இருந்து அது தொலைந்து போக வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக பார்த்து கொள்ளவும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்களும் எதிர்பார்த்த செய்தியும் வந்து சேரும். அரசு தொழில் சம்பந்தமாக வெளிநாடு பயணம் அல்லது வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். திடீரென்று தனவரவு அதிகமாக இருக்கும். தொழில் நிமித்தம் வெளிநாடு செல்வீர்கள். புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் தொழிலில் புதிய வெற்றி வாய்ப்புகள், புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டு. சகோதர வழியில் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். காரிய தடைகள் விலகும். சத்ரு தோஷம் இருப்பின் அவை சாதகமான பலனை தரும். உங்களது எதிரிகளே உங்களை விட்டு விலகுவார்கள். மனதில் ஒரு அமைதி உண்டாகும். ஒரு சிலருக்கு பூசொத்துகள் கைவரும். ஒரு சிலருக்கு கேஸ் வழக்கில் சாதகமான பலனை தரும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். செய்யும் தொழிலில் தர்மம் உண்டாகும். ஆலய திருப்பணிக்காக அர்ப்பணித்துக் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு தேடுதல் அதிகமாகும். ஆன்மீக தேடுதலால் அலைந்து திரியும் சூழலும் உருவாகும். நண்பர்களுடன் ஒரு சிலருக்கு இனிய பயணமும் தொழில் நிமித்தம் உண்டாகும். தொழிலுக்காக கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும்.
அரசியலில் இன்று எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்று உங்களுக்கு தலைமை பதவி ஏற்கும் சூழல் உருவாகும். பாராட்டும் பரிசும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். எதிர்பாரா விதமாக புதிய நண்பரை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு தனவரவு அதிகமாக இருக்கும். புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. சீருடை அணிந்தவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி சொந்த ஊருக்கு மாற்றல் கிடைக்கும். யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு ஓய்வு பெறும் நாளாக அமையும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தனவரவும் அவர்கள் எதிர்பார்த்த வேலையும் அவர்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பெண்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அமையும். கூட்டு தொழிலில் சுயமாக செய்யும் தொழிலில் எல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் பரிசாக கிடைக்கும் யோகமும் உண்டாகும். வெளிநாட்டில் இருந்து உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். தடைபட்ட சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை மறுபடியும் நடக்கும். சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தந்தை வழி அல்லது கணவன் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். கேஸ் வழக்குகள் இருப்பின் அவை இன்று வெற்றி பெறும் நாளாகவும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவும் இருக்கும். கலைத்துறைக்காக வெளிநாடு செல்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று தைரியமாக வெற்றியாக முடித்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கைகள், ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறும். பெண்களால் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடன் இணைய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.